நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லிடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற முன்னாள் உறுப்பினரும் அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளருமான திரு பாபு முருகவேல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்றைய அரசியல் களம் எப்படி நகர்ந்து கொண்டு இருக்குது? நீங்கள் அரசியலை உற்று கவனித்து கொண்டு இருக்கீங்க. அரசியல் நிலவரம் எப்படி இருக்குது? யார் அரசியல் களத்தில் முன்னோக்கி நகர்ந்து கொண்டு இருக்காங்க? தேர்தல் ஜுரம் என்று சொல்வார்கள். அதுபோல் இன்றைக்கு தேதி 14. இன்னும் 60 நாட்களுக்குள்ளாக அடுத்த புதிய அரசாங்கம் உருவாவதற்குண்டான சட்டப்பூர்வமான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தேர்தல் என்பது கடந்த தேர்தலை காட்டிலும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு தேர்தலாக இருக்கும். ஒவ்வொரு தேர்தலிலுமே யார் ஆள வேண்டும் என்பதை அடிப்படையில் அந்த தேர்தல் இருக்கும். மாறாக இந்த தேர்தல் யார் ஆளக்கூடாது என்பதற்கான தேர்தலாகத்தான் இது இருக்கும். ஏன் அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறீங்க யார் ஆளக்கூடாது அப்படின்னு? காரணம் கடந்த 60 ஆண்டுகளில் இந்த தமிழ்நாட்டை இரு பெரும் திராவிட கட்சிகள் ஆண்டு இருக்கிறது. இந்த 60 ஆண்டுகளில் இல்லாத சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் கலாச்சாரம், எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, வயது வித்தியாசம் இல்லாமல் 2.5 வயது குழந்தை முதல் 80 வயது மூதாட்டி வரையில் எந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, வேலைவாய்ப்பின்மை, உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவிலே சரிவு, வேளாண்மை தொழிலுக்கு மிகப்பெரிய பங்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதுபோல் இந்த துறைதான் இல்லாமல் என்று சொல்ல முடியாத அளவிற்கு எல்லா துறைகளிலும் ஊழல் மெலிந்திருக்கிறது. ஆளுகின்ற அமைச்சர்களுக்கு எதிராக மத்திய புலனாய்வுத்துறையும் மத்திய அமலாக்கத்துறையும் விசாரணை மேற்கொண்டு புலனாய்வு மேற்கொண்டு அதன் அடிப்படையிலே முகாந்திரம் இருக்கிறது என்று சொல்லி அதன் மீது வழக்கு பதிய வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு கேவலமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி எந்த ரகத்தில் பார்த்தாலும் இது ஒரு தேவையில்லாத ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கம் இனி தொடரக்கூடாது என்கிற மனநிலை மக்களிடத்தில் இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் யார் ஆளக்கூடாது என்பதை முடிவு செய்யக்கூடிய தேர்தலாக இது இருக்கும் என்று நான் சொல்கிறேன். பாலியல் குற்றங்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் நடக்குது. இன்னொன்று ஊழல் மலிந்து கிடக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. பாலியல் குற்றங்கள் முதலமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலமாக, இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் பாதுகாப்பான மாநிலமாக நாங்கள் கட்டமைச்சு வச்சுருக்கோம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இங்கே பாலியல் குற்றங்கள் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரங்களை சொல்கிறாரு. அதே போல் ஊழல் குற்றச்சாட்டுகள் திமுகவினர் நிறைய பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, அரசியல் காழ்ப்புணர்ச்சினால எங்கள் மீது இந்த மாதிரியான ஊழல் புகார்கள் சுமத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 கேள்வி. முதல்ல இந்த பாலியல் குற்றங்களுக்கு நான் சொல்கிறேன். பாலியல் குற்றங்கள் என்பது ஒரு சமூக சீர்கேடு. அதாவது ஹூலிகன்ஸ்னு சொல்லுவாங்க. கூலிப்படைகள் மூலமாக நடக்கூடிய அசம்பாவிதங்கள், வன்முறைகளை நுண்ணறிவு பிரிவு கண்டுபிடித்து அதை தடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இது போன்ற பாலியல் வன்புணர்வுகள், பாலியல் கொடுமைகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது சமூக சீர்கேடு. அப்போ சமூக சீர்கேடு எப்படி நடக்கும் என்று சொன்னால், அறிவியலாளர்களுடைய கருத்து, என்னுடைய கருத்து இல்லை, சமூக சீர்கேடு எப்படி நடக்கும் என்று சொன்னால், ஒரு திறனற்ற ஒரு ஆட்சி எந்த இடத்தில் நடக்கிறதோ அங்கே சமூக சீர்கேடு இருக்கும். வேலைவாய்ப்பின்மை எங்கு இருக்கிறதோ அங்கு சமூக சீர்கேடு இருக்கும். போதைப்பொருள் கலாச்சாரம் எங்கு உச்சத்தில் இருக்கிறதோ அங்கு சமூக சீர்கேடு இருக்கும். ஒரு கலாச்சார சீர்கழிவு, கலாச்சார பேரழிவு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு எங்கு இருக்கிறதோ அங்கே சமூக சீர்கேடு இருக்கும் என்பது வரலாற்று ஆய்வாளர்கள், அறிவியல் அறிஞர்கள் சொல்லக்கூடிய சமூக சீர்கேட்டிற்கான எடுத்துக்காட்டு. இப்படி நான் சொன்ன இந்த 4 ரகமுமே இந்த அரசாங்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன சார், ஒரு ஆளும் அரசு திறனற்ற அரசு அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனம் பண்ணுறது எதுக்குமே லாய்க்கில்ல, இன்னும் மோசமாக சொல்ல, எதுக்குமே லாய்க்கில்லாத அரசுன்னு சொல்கிறேன் நான். எது ஆளுங்க அதாவது இல்லை, எதன் அடிப்படையில் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அதுதான் நல்ல கேள்வி. அதாவது 2019ஆம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டிருக்கிறது. அந்த கொரோனா பெருந்தொற்று ஏற்படுகிற போது எந்த விதமான வரி வருவாயும் நமக்கு கிடையாது, வருமானமும் நமக்கு இல்லை. ஆனால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியார் எந்த விதத்திலும் மக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போக்குவரத்து தொழிலாளர்களும் மின்சார வாரிய தொழிலாளர்களும் எந்த விதத்திலும் அவர்களுடைய குடும்பம் வறுமையில் வாடிவிடக்கூடாது, அதே நேரத்தில் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலையும் மற்ற மாநிலங்கள் கூட அரசு ஊழியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் தங்களுடைய மாத வருமானத்தில் பிடித்தம் செய்து மற்ற மாநிலத்தினுடைய அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. அந்த சூழ்நிலையிலும் வருவாய் இல்லை என்ற சூழ்நிலையும் மனதிலே கொண்டு எந்த விதமான பிடித்தமும் இல்லாமல் அவர்களுக்கு முழு மாத சம்பளத்தையும் ஏறத்தாழ 21 மாதங்கள் வழங்கிய அரசாங்கம் அண்ணன் எடப்பாடியாருடைய அரசாங்கம். மாறாக இன்றைக்கு 60 ஆண்டுகளில் தமிழக அரசாங்கம் எந்த அளவிற்கு கடன் வாங்கியிருக்கிறதோ அந்த கடனை மொத்தமாக சேர்த்து இந்த 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆக்கியிருக்கிற ஒரு திறனற்ற அரசாங்கம்
எந்த விதத்திலும் அறிவே இல்லாத ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் நிறைய திட்டங்கள் நாங்கள் செயல்படுத்துறோம். இப்போ நீங்கள் டெய்லி நீங்கள் தினசரி நாளிதழ்களில் பார்க்கலாம், ஊடகங்களில் பார்க்கலாம், சமூக வலைதளங்களில் பார்க்கலாம். தினசரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை செஞ்சிருக்காரு, தினசரி இதுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு, இதற்கு அடிகள் நாட்டுறாரு, இதை திறந்து வைக்கிறாரு அப்படின்னு திமுகவோட திட்டங்கள் வந்து தினசரி விளம்பரங்களா வெளியிட்டு கொண்டே தானே இருக்காங்க. அப்போ அதற்கெல்லாம் செலவாக தானே செய்யும். இல்லை, அதுதான் எப்படின்னா இந்த பாலியல் வன்கொடுமை நான் முடிச்சிடுறேன். கடந்த 2 ஆண்டுகளாக மாநில குற்ற ஆவண காப்பகம் SCRB, மத்திய குற்ற ஆவண காப்பகம் NCRB 2 இருக்கும். மாநில குற்ற ஆவண காப்பகத்திலிருந்து மாநிலத்தில் எந்த விதமான வழக்குகள் இந்திய தண்டனை சட்டத்தின் அடிப்படையில் எப்படி போக்ஸ்கோ வழக்குகள் எத்தனை, பெண்களுக்கு எதிரான எத்தனை, வன்கொடுமைகளுக்கு வழக்குகள் எத்தனை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, போதைப் பொருட்களுக்கு எதிரான எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற தரவுகள் இந்த மாநில குற்ற ஆவண காப்பகத்தில் இருக்கும். இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த தரவுகளின் அடிப்படையில் தேசிய குற்ற ஆவண காப்பகத்திலிருந்து அவர்கள் ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் புள்ளி விவரங்களை வைப்பாங்க. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த மிகச்சிறந்த வாய்ஜாலக்காரர் ஸ்டாலினுடைய அரசாங்கம் எந்த விதமான புள்ளி விவரங்களையும் மத்திய தேசிய குற்ற ஆவண காப்பகத்திற்கு வழங்கவில்லை. ஏன் வழங்கல? குற்றம் அதிகமாக இருக்குது. மற்ற சும்மா வெறும் வாயிலே போட்டு மென்னு துப்பிடுவோம் இவங்களை. இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அப்புறம் எங்களுக்கு சும்மா அல்வா கொடுத்தா மாதிரி இந்த எங்கள் ரெக்கார்டு எங்கள் கையில் கிடச்சிச்சுன்னா குற்றங்களோட எண்ணிக்கையை குறைச்சி காட்டுற முயற்சி அது. குற்றமே நடக்கல என்று சொல்றதுக்கு உண்டான முயற்சி இது. ஓகே, பொய் என்றால் திமுக, திமுக என்றால் பொய். இதுதான் கடந்த எந்த நீங்க கருணாநிதி காலத்திலேருந்து எடுத்தீங்கன்னா பொய் சொல்லியே இவங்க ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. ஒரு விஷயத்தை திரும்ப 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 பொய்யா சொல்லி உண்மையை நம்ம மக்களை நம்ப வச்சிருவாங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டாக்டிக்ஸ். அப்ப இந்த குற்றமே நடைபெறவில்லை என்கிற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 2 வருஷமா இந்த புள்ளி விவரங்களை மத்திய அரசாங்கத்திற்கு இவர்கள் வழங்கவே இல்லை. அப்ப இந்த 2 வருஷத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா 2021 வரையிலே அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலே மாநில குற்ற ஆவண காப்பகத்தின் அடிப்படையிலே 7000க்கும் மேற்பட்ட வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது அங்கே இருக்குது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய நாங்கள் தெரிவு செய்து எங்களால் கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் அது 2 மடங்கு ஆகியிருக்கிறது. சிம்பிளாக வந்து ஒரு வாரத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். கிருஷ்ணகிரியில், மதுராந்தகத்தில், தூத்துக்குடியில் மூணே நாளில் அடுத்தடுத்து. அதற்கு காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா போதை கலாச்சாரம். போதை கலாச்சாரத்தை கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்குது. அதற்கு தலைவர், முதலமைச்சர், காவல்துறை அவர் கையில் வச்சிருக்கிறார். இல்லை, இப்போ போதைப் பொருள் ஊடுருவல் புழக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறதுல அரசுக்கு என்ன சிக்கல் இருக்கு? ஏன்னா தொடர்ந்து இப்போ திமுக அரசு குறிப்பாக ஆட்சிக்கு வந்த பிறகு வெளி மாநிலங்கள்லேருந்து தமிழகத்திற்கு போதைப் பொருள் கடத்தல் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்குது. தினசரி பிடிபடக்கூடிய செய்திகள் கூட நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதை கட்டுப்படுத்தி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதுல அரசுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களால முடியாதுன்ற காரணம் என்னன்னா, இதற்கு திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு காவல்துறை தலைவராக இருந்த திரு சைலேந்திர பாபு கஞ்சா 2.0, 3.0, 4.0 வரையும் வந்தார். நான் என்ன சொல்றேன்னா, அப்போ அது ஒழிப்பதற்கு உண்டான முயற்சி. அப்போ 2.0ல உங்களால் ஒழிக்க முடியல, அப்போ தான் 3.0 வருது. 3.0லையும் உங்களால் ஒழிக்க முடியல, 4.0 வரைக்கும் வந்தீங்க. அப்போ ஒரு விடயத்தை நாம் முடிக்க வேண்டும், ஒரு விடயத்தை முற்று முதலுமாக ஒழிக்க வேண்டும் என்று ஒரு காவல்துறை முன்னெடுப்பு எடுக்கிறது. ஆனால் அவர்களால் செய்ய முடியவில்லை. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டில் முற்றிலுமாக போதைப் பொழுக்கத்தை ஒழிச்சிடலாம். எப்படின்னா, ஒரு 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 காவல் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு காவல் துணை மாவட்டத்திற்கு ஒரு டிஎஸ்பி கண்ட்ரோலில் ஒரு காவல் துணை மாவட்டம்னு சொல்லுவாங்க காவல்துறை அவங்களுடைய முறையில். அப்போ அந்த காவல் துணை மாவட்டத்திற்கு ஒரு காவல் உதவி ஆய்வாளர் தலைமையில் ஒரு நுண்ணறிவு பிரிவு இருக்காங்க. ஒரு ஏட்டு இருப்பார், இல்லைனா ஒரு எஸ்ஐ இருப்பாங்க. அதிகபட்சமாக ஒரு எஸ்ஐ இருப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார் நுண்ணறிவு பிரிவில். இவர்களுக்கு தெரியாமல் எந்த விஷயமும் நடக்காது. ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருந்தாலும் சரி, ஒரு சாதிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு வன்முறையாக இருந்தாலும் சரி, ஒரு மதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி, இந்த லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஆஃபீஸருக்கு தெரியாம ஒரே ஒரு விஷயம் கூட நடக்காது. அப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா? இவங்களுக்கு தெரியாமல் நடக்காதா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் உங்களால் முடிக்க முடியலன்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு ரைடு அடிக்கிறீங்க, ஒரு கள்ளச்சாராயம் பிடிபடுது, ஒரு 200 லிட்டர் கள்ளச்சாராயம் பிடிபடுது, இல்லை ஒரு 10 கிலோ காஞ்சா பிடிபடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதற்கு அந்த நுண்ணறிவு பிரிவுக்கு யார் அங்கே தலைவராக இருக்கிறார்? ஒரு உதவி ஆய்வாளரோ இல்லை ஒரு தலைமை காவலரோ யாரோ உதவி இருப்பாங்க இல்லையா? அவர்களை பணி நீக்கம் செய்யுங்க. அரசு செய்யலையா இது வரைக்கும்? இல்லை, ஒரு ஏதாவது ஒரு கண்துடைப்பு. அதாவது எப்படின்னா, தலைக்கு மீறி போகிற ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல இப்போ கள்ளக்குறிச்சியில் ஒரு 63 பேர் இறந்துட்டாங்க கள்ளச்சாராயத்துக்கு. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு 2-3 பேர் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க கண்துடைப்புக்காக. நான் என்ன சொல்கிறேன், இது மாதிரி ஒரு இடத்துல நடக்குதுன்னு சொன்னால், ஒரு காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அந்த அதிகாரி என்னுடைய பணி எனக்கு முக்கியம்னு நினைப்பேனா, எனக்கு வேறு விதமான வரக்கூடிய வருமானம் எனக்கு முக்கியம் நான் நினைப்பேனா?
என்னுடைய பணி தான் எனக்கு முக்கியம். என்னுடைய பணி இல்லை என்று சொன்னால் என் குடும்பம் நடுத்தருவில் நிற்கும். அப்ப அந்த சூழ்நிலையை நீங்க இந்த அரசாங்கம் உருவாக்குச்சுன்னு சொன்னா ஒரு 10 நாள்ல முடிச்சிடலாங்க. ஒரு பயத்தை உருவாக்குனா 10 நாள் தமிழ்நாட்டுல 10 நாள் ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட்டா மாத்திடலாம். இல்ல அதுதான் அரசு ஏன் செய்ய மாட்டேங்குது நான் கேக்குறேன். வக்கில்லாத அரசாங்கம், திறன் இல்லாத அரசாங்கம், அறிவில்லாத அரசாங்கம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா இப்ப எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாரு, போதைப் பொருள் மாஃபியாக்களோட ஆட்சியாளர்களே நேரடியா தொடர்புல இருக்காங்க, அதனாலதான் அதை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இப்ப அதிமுக பொதுச் செயலாளர் முன் வைக்கிறார்ல, அந்த மாதிரி பின்னணி காரணங்களால தான் தடுக்க முடியலையா? இல்லை, அதாவது இந்த கள்ளக்குறிச்சி வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் அடிபட்டுச்சு. அந்த கண்ணுக்குட்டியோ மாட்டுக்குட்டியோ ஏதோ ஒரு பேர் அடிபட்டுச்சு. அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணுச்சு, ஒரு அமைச்சர் கூட நின்று ஃபோட்டோ எல்லா இடத்துலையும் வெளியே வந்துச்சு. ஆச்சா, மரக்காணத்தில் ஒரு 19 பேர் இறந்து போனாங்க. அங்கே ஒரு நாய்க்குட்டியா ஏதோ ஒரு குட்டி, அது ஒரு அமைச்சர் கூட நின்று அது ஒரு ஃபோட்டோ வருது வெளியில். எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக பிராண்டடான ஆளுங்க. ஆச்சா, இது எல்லாத்துக்கும் மேலே மகுடம் வச்ச மாதிரி ஜாஃபர் சாதிக் மெட்ராஸில் குஜராத்தில் பிடிச்சாங்க. 2000 கோடி வர்த்துள்ள கொக்கைன் மெத்தப்பட்ட மைன் பிடிச்சது. அதுக்கு யாரானா ட்ரக் மாஃபியா அவர் யாருன்னு பார்த்தா குட்டி ராஜா கூட நின்று படம் எடுத்துக்கிறாரு. அவர் அயலகணியில் நிர்வாகியாக இருந்தார். உதயநிதி கூட நின்று படம் எடுக்கிறாரு. ஃபோட்டோ பிடிச்சி வெளியில் போடுறாங்க. அப்போ இப்போ இதெல்லாம் நீங்கள் இல்லைன்னே சொல்லுங்களேன், நீங்கள் இல்லைன்னு சொல்றது நான் எடுத்துக்கிறேன், ஆனால் பொதுமக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? அதுதான் சார் கேட்குறேன். இதான் விஷயம். இப்போ போதைப் பொருள்னாலையோ இல்லை கள்ளச்சாராயம் மதுவினாலேயோ அதிகம் பாதிக்கப்படக்கூடியது பெண்களாக தான் இருக்காங்க. இன்றைக்கி குழந்தைகள்லேருந்து மூதாட்டிகள் வரையும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கும்போது தமிழ்நாட்டு வாக்காளர்கள் 5.5 கோடி வாக்காளர்களில் வந்து பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கோடி வாக்காளர்கள் பெண்கள் தான் இருக்காங்க போது இந்த வாக்காளர்களுக்கு திமுக மத்தியில் ஒரு அதிருப்தியை உண்டாக்காதா? பெண்களுக்கு இங்கே ஒரு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கும் போது அதிருப்தி கிரியேட் பண்ணாதா? என்ன நினைக்கிறாங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி நலத்திட்டங்கள் எல்லாமே பணத்தை சார்ந்த திட்டங்களாக நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால் மக்கள் நம்மளுடைய பிறண்டுக்கு நம்ம ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தப்பு கணக்கு போடுறாரு திரு ஸ்டாலின். மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நீ கொடுக்குற பணம் உங்கள் வீட்டு பணம் கிடையாது. நீங்கள் மூட்டை தூக்கி சம்பாரித்து எங்களுக்கு பணம் கொடுக்கல, நீங்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்து உழைச்சி எங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கல. எங்களுடைய வரிப்பணத்தின் மூலமாக நலத்திட்டங்கள் எங்களுக்கு மீண்டும் வந்து சேர்க்கிறது. அவ்வளோதான். மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் இவர் தப்பு கணக்கு போடுறாரு. எலெக்ஷன் நேரத்தில் நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம வந்துடுவோம், நம்ம தப்பெல்லாம் மறந்துடுவாங்க, இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டெல்லாம் மறந்துடுவாங்க, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை மறந்துடுவாங்க, வேலை வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்காததை நம்ம மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே இவர் சொல்லுவார். எல்லா இடத்துலையும் பேசும்போது மாங்காய் புளித்ததோ வாய்ப்புளித்ததோ என்று நினைக்காதீர்கள்னு சொல்லுவார். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாயில் வடை சுடாதீங்கன்னு சொல்கிறேன். நான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இதே தான், எல்லாருக்குமே இதே தான் விஷயம். வாயில் வடை சுடுறது தான் இவங்களுக்கு வேலையே. இருக்கிறத இல்லைம்மா, இல்லாத இருக்குதும்மா. இதுபோல மடை மாற்றக்கூடிய அரசியல், பொய்யான ஒரு அரசியல் மக்களிடத்தில் எடுபடாது, ரொம்ப நாளைக்கு எடுபடாது. இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், இன்னைக்கு நீங்கள் அறுவடை பண்ணிடலாம். அது எப்போ அறுவடை பண்ணீங்க? 21 அறுவடை பண்ணீங்க, முடிஞ்சு. அதோட உங்களோட இந்த வாயில் வடை சுடுற வேலைக்கு உண்டான முற்றுப்புள்ளி மக்கள் வைத்து விட்டார்கள். வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த பாட்சா பலியாது. சரி, ஒட்டுமொத்தமாக தமிழக பெண்கள் திமுக மீதான அந்த நம்பிக்கையை இழந்துட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமாக சொல்கிறேன். ஏன்னா நாங்களாம் வந்து ஸ்டாலின் மாதிரியோ உதயநிதி ஸ்டாலின் மாதிரியோ பான் வித் சில்வர் ஸ்பூன் கிடையாது. விவசாய நிலத்தில் காங்கிரீட் போட்டுட்டு சிவப்பு கம்பளம் வச்சுட்டு 15,000 ரூபா ஷூ போட்டு நடக்கிற ஆள் நாங்களாம் கிடையாது. கிராமத்துலேருந்து வந்திருக்கிறோம். கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு நெருங்கி பழகுகிறோம். அவர்களுடைய இன்ப துன்பங்களில் நாங்கள் பங்கெடுத்துக் கொள்கிறோம். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான முனைப்புகளை நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அவருடைய கருத்துக்களை முழுவதுமாக நாங்கள் உள்வாங்குகிறோம். அப்போ எங்களுக்கு தெரியும் அடிமட்ட கிராஸ் ரூட் லெவலில் மக்கள் என்ன இன்னைக்கு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. சிம்பிளாக எடுத்துக்கோங்க. 4 நாள் முன்னாடி திருச்சியில் மாநாடு போட்டாங்க. எவ்வளோ பேர் சேர்ந்துருவாங்கன்னு சொன்னாங்க? எவ்வளோ பேர் விளம்பரம்லாம் எப்படி கொடுத்தாங்க? 10 லட்சம் பேர். நாங்கள் அங்கே 1 லட்சம் பேர் கூட இல்லைங்க. இதுதான் இவங்களுடைய டாக்டிஸே. ஒரு பிரம்மாண்டத்தை காட்டணும், அந்த பிரம்மாண்டத்தின் மூலமா பொய்யான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் இவங்க விஷயம். இப்போ தொடர்ந்து தினத்தரி நாளிதழ்களில் விளம்பரம் வருது. யார் வீட்டு காசு அது? எதுக்கு இந்த விளம்பரம்? யாரு நீங்க செஞ்சிருக்கிறீங்களே? இப்போ நான் ஒரு நல்லது உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லி சொன்னா நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா காலத்துக்கு ஞாபகம் வச்சுப்பீங்களா? அப்ப அரசாங்கம் எனக்கு ஒரு நல்லது செய்தா நான் ஞாபகம் வச்சுப்பேனா இல்லையா? எதுக்கு தேவையில்லாம நீங்க அந்த விளம்பரம் செய்றீங்க? அந்த காசு எதுக்கு? இல்ல அப்ப எதுக்காக விளம்பரம் செய்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் சொல்றேன் நான். இவங்க எதுவுமே செய்யாத செஞ்சேன்னு சொல்லி சொல்றதுக்கான ஒரு தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடிய விஷயம் தான் இது. இது எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் எதுக்கு நீங்க வருமா வீண் விரயம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க விளம்பரத்துக்கு? நான் செஞ்சிருக்கிறேன், நலத்திட்டம் மக்களுக்கு கொடுத்துருக்கிறேன், மக்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல. எதுக்கு தேவையில்லாம நீங்க திரும்ப அதை சொல்லிட்டு இருக்க வேண்டிய காரணம் என்ன? அப்ப நீங்க எதுவுமே செய்யாதது தேவையில்லாத பொய்யா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன் நான். இல்ல தேர்தல் சமயத்துல அது ஒரு யுக்தி தானே சார், மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. அதை நம்ம அந்த கணக்குல பார்க்க கூடாதா? ஐயா, அறிவாலயம் காசுல செய்யாத, அறிவாலயத்துல இருந்து எடுத்து செய்யுங்க. உங்களை யார் வேணான்னு சொல்றது? 10 கோடி 1000 கோடி செலவு பண்ணுங்க, நாங்க வேணான்னு சொல்ல மாட்டோம். உங்க காசு நீங்க என்ன பண்ணுங்க. அரசு ஏன் காசு அது?
என் காசு எனக்கு செஞ்சிருக்கிற, என் பணமும் இருக்குது அதில், நான் கேள்வி கேட்பேன். ஓகே, என்னுடைய பணம் இருக்குது, எதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு விளம்பரம் பண்ணுறீங்க நீங்கள்? என் பணத்தை எதுக்கு வீணா செலவு பண்ணுறீங்க? நேரலையை சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகளை நேரலையில் ஒளிபரப்புங்கன்னா காசு இல்லைன்றீங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இது எதுக்கு உங்களுக்கு எதுக்கு? இல்ல அந்த இடத்துக்கு தான் வரேன். இப்ப மக்களுக்கு ஒரு திட்டங்கள் செய்யல, ஏன் செய்யல? இப்ப அரசு ஊழியர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் அரசு சார்பில் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, கஜானால காசு இல்லை, நிதி இல்லை அப்படின்னாங்க. இப்போ விளம்பரங்களுக்கு செலவு பண்றாங்க அப்படின்னா இந்த போக்கை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ஒரு நிறைய செய்திகள் கூட வந்தது. இப்போ இந்த 5000 ரூபா போட்டாங்க இல்லையா, நீ 5000 போட்டு 10,000 போடுங்கன்றேன் நான். என் மக்களுக்கு அவருடைய வரி பணம் அவங்களுக்கு கொடுங்க, நீங்கள் 5000 நிறுத்துறீங்க, 10,000 கொடுங்கிறேன் நான். கொரோனா காலத்தில் 2000 கொடுத்தா 10,000 5000 கொடுன்னு சொல்லி கேட்டது தானே, அண்ணன் தங்கச்சி பிள்ளை எல்லாம் சேர்ந்து. இப்போ கொடுங்க, 10,000 கொடுங்க மக்களுக்கு. உங்களுக்கு யார் வேணான்னு சொல்றது? நீங்கள் தாராளமாக நீங்கள் கொடுங்க, அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு. ஆனால் மக்களை ஏமாற்றுவதற்காக, மக்களை திசை திருப்புவதற்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம சிம்பிளாக சொல்கிறேங்க. அதாவது போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ உண்ணாவிரதமோ இல்லாத நாளே கிடையாது. முந்தினது கூட கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தினுடைய சார்பில் நம்ம ராஜரத்னம் ஸ்டேடியம் கிட்ட ஆர்ப்பாட்டம். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர் நேற்று பல்லவன் சாலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டிலேருந்து இருக்கக்கூடிய எல்லா போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து ஒன்றா அசம்பிள் ஆகிட்டு அரசுக்கு எதிரான போராட்ட முழக்கங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம். சத்துணவு பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், சாலை பணியாளர்கள், இதுபோல வேளாண்மை தொழிலாளர்கள், அதே போல போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாருமே இந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த அரசாங்கத்துக்கு சாதகமா இருக்குதுன்னு ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்ல முடியாது. நீங்க அரசுக்கு எதிரான போராட்டங்கள் இன்னும் ஓயல, இன்னும் ஒரு நின்ன பாடு இல்லைங்களா? இன்னும் அது எப்போ ஓயும்னு சொல்லி சொன்னா, ஆட்சி மாற்றம் வந்து அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி வருகிற போது எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த துறையிலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, எந்த போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எதுவுமே இருக்காது. சீரான ஒரு அரசாங்கம் வரும், அப்பதான் இது நிற்கும். அது வரைக்கும் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். சார், இப்போ மக்களோட நலத்திட்டங்களுக்கு திமுக அரசு நிதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க, பல விஷயங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ வந்து கோடைக்கால நிதி கொடுத்தாங்க, பொங்கல் தொகுப்புல 3000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல. 4 ஆண்டுகளா பொங்கல் தொகுப்புல நிதி கொடுக்காம இந்த ஆண்டு வந்து பொங்கல் தொகுப்புல நிதி கொடுத்தாங்க. அப்ப அதற்கெல்லாம் நிதி எங்கிருந்து வருதுன்னு மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? இல்லை, அதான் போன 2025ஆம் ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக அரசாங்கத்தினுடைய மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் சொல்கிறாரு. அப்போ நம்முடைய பொதுச் செயலாளர் கேட்குறாரு, போன வருஷம் 25 பொங்கல் தொகுப்புக்கு பணம் கொடுக்கல. அப்போ நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் கேட்குறாரு, பொங்கல் வருகிறது, தமிழர் திருநாள், அதை மிகச் சிறப்பாக கொண்டாட வேண்டும். நாங்கள் ஆட்சி கட்டில் இருக்கிற போது ஒவ்வொரு பொங்கலுக்கும் நாங்கள் மறக்காமல் தவறாமல் நாங்கள் பணத்தை கொடுத்து அவர்களே பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு ஒரே ஒரு முறை 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறது. அதற்கு பிறகு எது விதமான பணமும் இதுவரை கொடுக்கவில்லை. கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்கிற போது அவர்கள் கூடவே பிறந்த இந்த நக்கல் நையாண்டி போல, நீங்கள் 2021 தேர்தலை முன்னிட்டு தான் நீங்கள் பணம் கொடுத்தீங்க, அதனால் அடுத்த வருஷம் தேர்தல் வரும், தேர்தலை வச்சு நாங்கள் பணம் கொடுப்போம் அப்படின்னு யார் சொன்னது? துரைமுருகன் சொல்றாரு. அப்ப என்ன அவங்களுடைய எண்ணம்னா, தேர்தலை ஒட்டித்தான் ஒவ்வொரு நிகழ்வும் அவர்கள் செய்கிறார்கள். மாறாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமுறை தாண்டி சிந்திக்கும். தேர்தல் எல்லாம் எங்களுக்கு முக்கியமே கிடையாது. எங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேர்தல் ஒரு பொருட்டே அல்ல. இந்த நாடு வளம் பெற வேண்டும், அடுத்த தலைமுறை நல்ல சிறந்த ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், தொலைநோக்கு சிந்தனை. அதுதான். அதுக்கு நான் பல உதாரணங்களை சொல்ல முடியும். 7.5 உள்ஒதுக்கீடு அடுத்த தலைமுறை தாண்டிய சிந்தனை. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அடுத்த தலைமுறை தாண்டிய சிந்தனை. காவேரி கருமேனி குண்டாறு திட்டம் அடுத்த தலைமுறை தாண்டிய சிந்தனை. டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உருவாக்கியது அடுத்த தலைமுறை தாண்டிய சிந்தனை. குடிமராமத்து திட்டம் அடுத்த தலைமுறை தாண்டிய சிந்தனை. இதே போல ஒண்ணு சொல்லுங்க, நீங்க திமுக தொலைநோக்கு சிந்தனையே இல்லை, இருக்கவே இருக்காது. எப்பவுமே ஓட்டு நோட்டு சீட்டு, இதான் இவங்க கணக்கே. இதை பேஸ் பண்ணி தான் இவங்களோட அரசியலே இருக்குமே தவிர அடுத்த தலைமுறை தாண்டிய சிந்தனை எப்பவுமே வராது. அடுத்த தலைமுறை தாண்டிய சிந்தனை சத்துணவு திட்டம், அடுத்த தலைமுறை தாண்டிய சிந்தனை தொட்டில் குழந்தை திட்டம். இது போல அடுத்த தலைமுறை தாண்டிக்கு சிந்திக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மாறாக இப்ப கரண்ட் பொசிஷன்ல என்ன இருக்குது? காசு கொடுத்தோமா, ஓட்டு வாங்கினோமா, ஜெயிச்சோமா, அதோட மக்களை மறந்துடணும். 505 தேர்தல் வாக்குறுதி. ஆனா 505 தேர்தல் வாக்குறுதியில 13% தான் நிறைவேற்றுகிறீங்கன்னு சொல்லி அன்புமணி சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், ஒரு 50 கூட நிறைவேற்றலன்னு சொல்லி நான் சொல்றேன். ஆனால் நிதியமைச்சர் இப்ப நடந்து முடிந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் தாக்கல் செய்கிற போது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் 353 தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் அவர் சொல்றது. அப்ப இன்னும் பாக்கி எவ்வளவு இருக்குது? ஒரு 147 தேர்தல் வாக்குறுதி நீங்க நிறைவேற்றவே இல்லை. உங்க ஸ்டேட்மெண்ட். அப்ப பொய்யா மக்களை சொல்லி அப்ப அந்த 147 ஸ்டேட்மெண்ட்டை 147 வாக்குறுதி இருக்கு இல்லையா, அந்த 147 வாக்குறுதியை பார்த்து ஒரு 1 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருப்பான்ல, அதுல இந்த திட்டம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டு வந்து, அப்ப அவனை ஏமாத்தின தானே அர்த்தம். வாக்குறுதி கொடுத்து நீங்க ஏமாற்றி இருக்கிறீர்கள் இல்லையா, அப்ப இந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடுமா?
இதுதான் விஷயம். அதனால் இன்னொன்று சொல்கிறேன் நான், 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிற குழு இருக்கிறது. அந்த குழுவிடத்தில் நான் ஒரு கருத்தை சொல்கிறேன். எங்களுடைய பொதுச் செயலாளர் இடத்துல நான் ஒரு கருத்து சொல்கிறேன். ஒரு 3 வாக்குறுதி. அந்த 3 வாக்குறுதியை நம்ம கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் மீண்டும் நிச்சயமாக 2021 நம்ம தான் ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். மக்களை 21 ஆமாம், மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத ஒரு தலைவர், மக்களிடத்தில் பொய் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது என்று நினைக்கிற ஒரு தலைவர், ஒரு ஒப்பற்ற தலைவர் எடப்பாடியார். அப்போ சொல்றாரு, இந்த 3 திட்டமும் 3 வாக்குறுதியும் பிரமாதமான வாக்குறுதி தான், நல்ல வாக்குறுதி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வெற்றி பெற்று வந்த பிறகு இதை நிறைவேற்றுவதற்குண்டான கஜானாவில் வசதி இல்லை, பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடாது என்று சொன்ன ஒப்பற்ற தலைவன் புரட்சி தமிழன் எடப்பாடியார். ஆனால் இதே ஸ்டாலின் சொல்லி வச்சுக்கோ, ஐயோ சூப்பர் தேர்தல் வாக்குறுதி போடு, ஆட்சி விடு, பார்த்துக்கலாம் அப்புறம் கதை. அப்படி பண்ணது தான் இந்த 1000 ரூபாய் கணக்கு. 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்குறேன். நீங்களே தேர்தல் முடிச்சோடனே வந்தோடனே கொடுத்துருக்கணுமா இல்லையா? எப்போ கொடுத்தீங்க? 27 மாதம் கழிச்சு. அப்போ அந்த 27 மாதம் சேர்த்துல கொடுத்துருக்கணும். அப்போ அது அங்கே ஏமாத்துறீங்களா? அதுக்கப்புறம் ஒரு 19 லட்சம் பேர் எப்போ கொடுக்குறீங்க? 57 மாதம் கழிச்சு. அப்போ அந்த 57,000 சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன் கொடுக்கல? பொங்கலுக்கு இந்த இப்போ 3000 கொடுத்தீங்களே, அப்போ நான் பாக்கி இருக்கிற 4 வருஷம் ஆச்சு, 12,000 ஆச்சு. 12,000ல் 2,000 கொடுத்துறீங்க. அந்த 10,000 கொடுக்கணுமா இல்லையா? சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம், நீங்க 12 சிலிண்டரு 1200 ரூபா, 5 வருஷத்துக்கு 6000 ரூபாய், 6000 ரூபா கொடுத்துருக்கணுமா இல்லையா? கோடை காலத்துக்கு 2000 ரூபா கொடுத்துருக்கீங்க. இந்த வருஷம் கொடுத்தீங்க, 4 வருஷம் கோடை காலமே இல்லையா? குழுகுழு இருந்துச்சா தமிழ்நாடு? அப்போ அந்த 8,000 என்னாச்சு? அப்போ அந்த 8,000 கொடுக்கணுமா இல்லையா? இது போல கணக்கு வச்சோன்னா தலை சுற்றி கீழே வந்துடுவார் சிஎம். அவ்வளோ கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்குது அவருது. ஆனால் மக்கள் எல்லாம் ரொம்ப சும்மா ஈஸியாக நினச்சினுக்கிறாரு, இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது, மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்கிறாங்க. கிளீனாக முடிஞ்சு போச்சு, இவங்க கதை வீட்டுக்கு போக வேண்டியது தான் இவங்க. ஓகே சார், பொறுத்து வந்து பார்ப்போம் அரசியல் களத்தில் என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு. நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை போய் நமக்கு மிக்க நன்றி சார். மகிழ்ச்சி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.